Hey guys, நீங்கள் பார்த்துருக்கிறது பிபி டெக். ஸோ இன்றைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மூமெண்டம். By the way, what is mean by momentum? Momentum is nothing but வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி ஓட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொமெண்டமும் இல்லை, இது ஃபிசிக்ஸ் கிளாஸும் இல்லை. sennheiser மொமெண்டம் இன்-இயர் ஒயர்லெஸ் இந்த ஹெட்ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்க முன்னாடி இது என்ன ஸ்பெஷல், இந்த sennheiserோட ஒர்த் 15,000. இந்த ஹெட்ஃபோனை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கறது முன்னாடி இதோட அன்பாக்சிங். சரி, ஓகே. இதோட பாக்ஸ் கண்டென்ட், பாக்ஸ்குள்ளே நல்லா இருந்துச்சு. பாக்ஸ்குள்ளே கவரு, கவருக்குள்ளே பாக்ஸ், 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 பாக்ஸ்குள்ளே கவரு, கவருக்குள்ளே பாக்ஸ். ஓகே, ஃபைன். எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 செட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ். அப்போ எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்க எங்கே போவாங்க? சரி, ஓகே. இது தவிர்த்து 6 அடி அனகொண்டா பாம்பு அடக்கி வச்ச மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் ஒரு கேரி பவுச் கொடுத்துருக்காங்க கேரி பண்ணுறதுக்கு. மேனுவல் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. It was at this moment that he knew he fucked up. சரி, ஓகே. இது ஒரு பில்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் பில்ட் மெட்டீரியல் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் 2 சைடுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் ஓரளவுக்கு நல்லாவே உட்காருதுக்கு அதில். அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி. ஸோ ரெட் அண்ட் பிளாக் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, ப்ரீமியமாலாம் ஃபீலே ஆகலை. அண்ட் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நெக் பேண்ட். ஸோ இங்கே தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஃபுல்லி லெதரில் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெட்டில் ஸ்டிச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னா பக்கா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் சைட்லாம் பட்டன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ரைட் சைட் ஒன்றுமே இல்லை, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட பிராண்டிங். ஸோ லெஃப்ட் ரைட்டு 2 சைடுமே பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் sennheiser சிம்பிள் இருக்குது அண்ட் ரைட் சைடில் பிராண்டிங் துண்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் பல இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து மேலே வந்தீங்கன்னா இயர் டிப்ஸில் sennheiser பிராண்டிங் இருக்குது. இதோட ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 53 கிராம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை காணும், மேக்னெட்ஸ். மேக்னெட் 5 ரூபா, ஹெட்செட் 15,000 ரூபா. சரி, ஓகே. இதோட கனெக்டிவிட்டி. ஸோ இதில் ப்ளூடூத் 4.1 கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிற வரைக்கும் பக்கவாக இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா கட் ஆகிடும், ஏன்னா இது ப்ளூடூத் 4.1. இது தவிர்த்து கால் வைப்ரேஷன் ஆர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வரும்போது வைப்ரேட் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்தால் வைப்ரேட் ஆகும். இது தவிர்த்து குவால்காம் ஹைஃபை சவுண்டு கொடுத்துருக்காங்க. ஹைஃபை சவுண்டு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அடுத்த டாபிக். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? 15,000 ரூபா வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் நினச்சி நாங்கள் கால் எடுத்து போட்டோம். பட் 15,000 ரூபாய் ஹெட்செட்டு, sennheiser பிராண்டு, குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கணும். குவாலிட்டி கேட்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான ஃபீல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ்க்குள்ளே வாங்கின ஹெட்செட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. சரி, ஓகே. இதோட ஸ்ப்ளிட்டு க்ளீனாக ஸ்ப்ளிட் ஆகுது ஆடியோ. அண்ட் இதை தவிர்த்து டீட்டெயில்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய டீட்டெயில் கிடையாது. ஸோ அங்கே தான் ரொம்ப பெரிய சொதப்பிலே இருக்குது. உங்களுக்கு பீட் எதுவுமே டீட்டெயிலாக கேட்காது. எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டனாக இருக்குது. நாய்ஸு பேஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது.
ரொம்பவே கம்மியாகுது. ஆக்சுவலாக பேஸே ஃபீல் ஆகலை கிட்டத்தட்ட. அண்ட் லேட்டன்சி முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் அதுவும் இருக்குது, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். 15,000 ரூபாய் ஹெட்செட் எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேட்டன்சி இருக்கவே கூடாது, கண்டிப்பாக இருக்குது. அண்டு பேஸ் தேவையான ஒன்று கண்டிப்பாக இங்கே இல்லவே இல்லை. அண்டு டீட்டெயில் தேவையான அளவு கூட இங்கே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டனாக இருக்குது எல்லா வாய்ஸுமே. வாய்ஸ் வோக்கல் அது மட்டும் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது, மற்றபடி எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மிட் ரேஞ்சில் நார்மல் ஹெட்செட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சவுண்டு குவாலிட்டி இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஃபீல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரி ஓகே, சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது அவள் தான். இது தவிர்த்து ஒரு பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் டைம். ஸோ பேட்டரி லைஃப் 10 மணி நேரம் பாஸ்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக 10 மணி நேரம் வருது, சூப்பராகவே இருக்குது பேட்டரி லைஃப். அதில் குறையே சொல்ல முடியாது, ஏன்னா 15,000 ரூபாய் பே பண்ணுறோம். ஓகே, இது தவிர்த்து சார்ஜிங் டைம். இதோட சார்ஜிங் டைம் 1-1.5 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு. ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 10 மணி நேரம் சாலிடாக நிற்கும். இதோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் பட்டன்ஸ் மொத்தம் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் எல்லாமே டேக்டைலாக இருக்குது, ஃபீட்பேக்கு அழுத்துறதுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் 4 பட்டன்ஸ், ஒன்று பவர் ஆன் ஆஃப், இன்னொன்று வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்ட் ப்ளே பாஸ். வால்யூம் அப் பட்டனை டபுள் டாப் பண்ணிங்கன்னா அடுத்த பாட்டு போகும். அண்ட் வால்யூம் டவுன் பட்டனை டபுள் டாப் பண்ணிங்கன்னா முன்னாடி பாட்டு வரும். கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ப்ளே பாஸ்க்கலாம், ப்ளே பாஸ் பட்டன். இது தவிர்த்து ஒரு எல்இடி இருக்குது, இது பவர் ஆன் ஆஃப் மென்ஷன் பண்ணும், அதை தவிர்த்து சார்ஜிங் ஏறும்போது மென்ஷன் பண்ணும். கால் வந்துச்சுன்னா பிளிங்க் ஆகும், அவள் தான். ஓகே, இதோட கால் குவாலிட்டி அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நார்மல் மைக்கில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி தான் இருக்குது. இதில் ப்ரீமியம் ஃபீச்சர்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை. பட் பில்ட் மெட்டீரியல் அது வேணால் ப்ரீமியமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி எதுவுமே ப்ரீமியமாக இல்லை. லெஃப்ட் சைடு தான் மைக் இருக்குது. அண்ட் இது தவிர்த்து கீழே வந்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட். அது நல்லா க்ளோஸ் ஆகிருக்குது, சீல் ஆகிருக்குது. ஓகே, இதோட ப்ரைஸிங். சரி ஓகே, இதோட ப்ரைஸிங். இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லுகிறோம் 15,000 ரூபாய், 15,000, 15,000 ரூபாய், 15,000. ஆனால் இதோட ப்ரைஸ் 15,000 கிடையாது. இதோட எம்ஆர்பி 15,000, நாங்கள் வாங்கும்போது 10,000. ஸோ இப்போது 7,500 அமேசான் சேலில் இருக்குது. 7,500 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. போட்ராகஸ் 235 நம்ம சேனலில் யாருமே போட்டிருக்கோம், மேலே ஐ பட்டன் கொடுக்குறாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸுக்கு அது ஒர்த்தான ஹெட்செட்டு. 7,500 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. பில்ட் மெட்டீரியல், பேட்டரி, இது ரெண்டுத்துக்காக 7,500 ரூபா நீங்கள் பே பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் தாராளமாக பே பண்ணி வாங்கிக்கலாம். sennheiser ஒன்றும் அவ்வளோ மோசமான பிராண்ட்லாம் கிடையாது. 7,500 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பான ஹெட்செட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதே 7,500 ரூபா பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஓவர் இயர்லாம் வேறு லெவலில் இருக்கும், டாப் லெவல் ப்ரொஃபஷனலாகவே இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ நீங்கள் வாங்குறதா தான் நிச்சயமாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம், இதை கன்சிடர் பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பரவாயில்ல வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேர்ந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளூபர்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. மை காட், கிழிஞ்சிடுச்சு. கிழிஞ்சிடுச்சுடா. எவ்வளோ பேர் ஓட்ட பாடுறான். ஐயோ லைட்டு போச்சு. சரி, கைக்கு வாட்ட மாதிரி அடிச்சு கிழிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது. சரி ஓகே, அவ்வளோ. காக்கா எங்கடா இருக்குது போயிச்சாடா. இது மைக்குடா. ஒரு காக்காவை துரத்து முடியலடா அவனால. வா வா, போதும் வா, போயிடுச்சு வா. எனக்கு வெறுப்பாகுதுடா, சீக்கிரம் ஒரு ரூம் வேணும்டா. டைம் ஆகுது, டக்குன்னு ஆரம்பிச்சிடும். தட்டி விடை. ஏய் ஷூ, நீ ஏன்டா கத்துற? காக்கா ஏன்டா கத்துது? கனெக்டிவிட்டி ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் மொட்டை மாடில் உட்காந்து கீழே போகிற வரைக்கும் தாராளமாக கனெக்ட் ஆகிருக்குது. காக்கா தான் கத்துது. ஸோ 15,000 ரூபாய் ஹெட்செட்டு. ஏய் ஷூ, இருங்கடா, வச்சுக்காதீங்கடா. டேய், இவன் ஒரு டுபாக்கு ஒரு டுபுக்குடா இவன்.